நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி சாலை வர அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு தரப்பு, அக்டோபர் 31ல தீபாவளி வருவதால தள்ளி போயிடும்னு சொல்றாங்க. மழை வருண பகவான் விரட்ட ஆரம்பிச்சிடுவாரு. அதனால மாநாடு நடக்கிறது சாத்தியமே இல்ல அப்படின்னுமே சொல்றாங்க. ஆனா தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் எந்த மழை வந்தாலுமே இடி இடித்தாலுமே மாநாடு நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு. அதே போல காவல்துறை பார்த்தீங்கன்னா 33 நிபந்தனைகள்ல 17 நிபந்தனைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுல மாவட்ட காவல்துறை ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. 85 ஏக்கர் நிலத்தை மாநாட்டுக்காக பல விவசாயிகள் கொடுத்துள்ளார்களாம். ஒரு ஏக்கருக்கு 15,000 அப்படின்னு ஒப்பந்தமுமே செய்யப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கு வரும் கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இருக்கைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனைகளுமே போடப்பட்டிருக்கு. விஐபி லிஸ்ட்ல ராகுல் காந்தியே வரப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதனால அவங்களுக்கான போதிய வசதிகளுமே செய்யப்படும். 100 கோடி ரூபாய் மாநாட்டுக்காக பட்ஜெட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்சி மாநாட்டுக்காக பணம் கொடுக்கவுமே சில தொழிலதிபர்கள் தமிழகத்திலேயே காத்துட்டும் இருக்காங்க. வர கட்சி தொண்டர்கள் யாருமே 10 பைசா செலவு பண்ணக்கூடாதுன்னு விஜய் சார் உத்தரவு போட்டிருக்காரா. வருபவங்களுக்கு போக்குவரத்து செலவு, உணவு, தண்ணீர், ஸ்நாக்ஸ், டீ, காஃபி அப்படின்னு எல்லாவற்றையுமே கட்சி பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு 2000 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை செலவாகும் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. இதனை தவறாக புரிந்து கொண்ட ஆளும் கட்சியினர் தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருபவங்களுக்கு 1000 அல்லது 2000 கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு சில வதந்திகள் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.